Hello students, welcome back to my channel. இந்த சேனல்ல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா SSC CGL 2025 ஃபோக்கஸ் பண்ணி அதோட ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த வீடியோல என்ன பண்ண போறோம் அப்படின்னா 12th செப்டம்பரோட ஷிஃப்ட் 2 சால்வ் பண்ண போறோம். இதுக்கு முன்னாடி இருக்க ஷிஃப்ட்ல ஆல்ரெடி சால்வ் பண்ணியாச்சு. நீங்க அதை பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்க. ஓகே, அதுக்கப்புறம் நம்மளோட சேனல் வந்து 250 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. அதுக்கப்புறம் லாஸ்ட் 1 வீக்கில் மட்டுமே ஒரு 60 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருக்கு ஆட் ஆகிருக்கீங்க, 60+. ஓகே, நீங்கள் எதை எதிர்பார்த்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்களோ அது கண்டிப்பாக இதில் கிடைக்கும். ரெகுலராக வீடியோஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டே இருப்பேன். நீங்களும் உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். சம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, the average of the square of the first 46 natural numbers. ஓகே, நமக்கு ஃபஸ்ட்டு 46 நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா n into n plus 1 2n plus 1 by 6 இன்னும் ஃபார்முலா பார்த்துருப்போம். ஓகே, இது வந்து சம் ஆஃப் த வேல்யூஸ்ன்னு கேட்டாங்கன்னா ஓகேவா, இங்கே என்ன கேட்குறாங்கன்னா ஆவரேஜ் கேட்குறாங்க. ஓகே, இப்போ ஆவரேஜ் கேட்கும்போது இந்த n வராது, இப்போ ரிமைனிங் இருக்கிறதா ஃபார்முலா. இப்போ n இருக்கிற இடத்துல 46 சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ 46 plus 1 47 into 2 into 46 அப்படின்னா 92 plus 1 93 by 6. So 3 31 here 2 47 into 31 1457 divided by 2. இதோட வேல்யூ என்ன வரும், 7 டைம்ஸ், அதுக்கப்புறம் 5னா 2 டைம்ஸ், அதுக்கடுத்து 8 டைம்ஸ் 0.5, 7 to 8.5. ஓகே, இதுதான் ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின். A person borrowed some money on simple interest. After 4 years he returned the 9/5 of the money. ஓகே, அப்போது 500 வச்சுக்கலாம் அந்த அமௌண்ட்டை. டினாமினேட்டரில் என்ன ஃப்ராக்ஷன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தான் எடுக்கணும். அதனால் 500 எடுத்துக்கிறேன். இப்போது 500 தான் வாங்கின அமௌண்ட் அப்படின்னா திருப்பி கொடுத்த அமௌண்ட் எவ்வளோ, 9/5. இப்போ 9/5 500 அப்படின்னா 900 வந்துருக்குமா. இப்போ 500 வாங்கிட்டு 900 கொடுத்துருக்கான் 4 இயர்ஸில். இப்போ எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு, 400 எக்ஸ்ட்ராவாக வந்திருக்கு 4 இயர்ஸில். இப்போ 1 இயர்க்கு எவ்வளோ வந்திருக்கும், 4 இயர்ஸ்க்கு 400 அப்படின்னா 1 இயர்ஸ்க்கு 100. 100 அப்படிங்கிறது 500ல் எவ்வளோ பர்சன்டேஜ், 20%. ஆன்சர் வந்து 20%. அடுத்தது மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 180, டிஸ்கவுண்ட் வந்து 15%. அந்த வேல்யூ எவ்வளோன்னு தான் கேட்குறாங்க. அப்போ இதில் வேல்யூ எவ்வளோ வரும், 10%னா 18, 5%னா 9. அப்போது 18 + 9 27. அவ்வளோதான் ஆன்சர். அது ட்ரையாங்கிள் DEF angle D intersects bisector of angle D intersects EF at N. இப்போ வேல்யூஸ் கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்க, NF கேட்குறாங்க. ஓகே ஓகே, இப்போ இந்த மாதிரி பைசெக்டார் வச்சு எழுதணும் அப்படின்னா ஆங்கிள் பைசெக்டார் தியரம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டு சைட்ஸ் எடுத்துக்கலாம். DE by DF is equal to EN by NF. ஓகேவா, இந்த ரெண்டு சைடு கீழே இருக்க ரெண்டு சைடு இதோட ரேஷியோ வந்து சேமாக இருக்கும். அதான் ஆங்கிள் பைசெக்டார் தியரம். இப்போ DEயோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 36, DFோட வேல்யூ 40, ENோட வேல்யூ தெரியாது. ஓகேவா, நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா NF கண்டுபிடிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாம். இப்போ EN எப்படி எழுதலாம்னா EF minus NF அப்படின்னு எழுதலாம் பை NF. இப்போ 36/40, EFோட வேல்யூ வந்து 38 மைனஸ் NFோட வேல்யூ எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், கீழே எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 36x equal to 38 into 40 minus 40x. இப்போ இதை ஒரே சைடு கொண்டு வந்தோம் அப்படின்னா என்ன வரும்,
40 plus 36 அப்படின்னா 76x equal to 38 into 40. The 38 into 76 வந்து 2 times 2 வந்து 40 ல 20 times. அப்போ x ஓட வேல்யூ 20. இது ஆன்சர் வந்துருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் சம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த ஏரியா கேட்குறாங்க. ஆங்கிளும் ஆர்க் லென்த்து கொடுத்துருக்காங்க. அப்போ ரேடியஸ் கண்டுபிடிச்சாதான் ஏரியா கண்டுபிடிக்க முடியும். இப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு எல் பை ஆர் அப்படின்னு ஒரு ஃபார்மேட் நமக்கு தெரியும். இப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு எல் பை தீட்டா. எல்லோட வேல்யூ 44. தீட்டாவோட வேல்யூ இங்கே என்ன இருக்குது அப்படின்னா 30 டிகிரி அப்படின்னு இருக்கு. 30 டிகிரி நம்ம அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல வேல்யூஸ் வேணும் அப்படின்னால ரேடியனுக்கு மாற்றிக்கணும். இப்போ பை பை 6 தான் 30 டிகிரியோட வேல்யூ. இப்போ இங்கே எப்படி எழுதுறோம்னா 7/22 இன்டூ பை பை 6. ஓகேவா, அப்போ 6 இங்கே வரும். கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 டைம்ஸ் எவ்வளோ வேல்யூ வரும், 14. 42 into 2 இப்போ 84. அப்போ ஆரோட வேல்யூ வந்து 84. ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா தீட்டா பை 360. அப்போ 30/360 into pi r square 22/7. ஆரோட வேல்யூ 84. 84 into 84. இது கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 12 டைம்ஸ் வரும். 12th டேபிளில் 84 வந்து 7 டைம்ஸ். 7 7 கேன்சல் ஆயிரும். ஆன்சர் வந்து 22 into 84. இப்போ 22 into 84 அப்படின்னா 1848 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அடுத்தது, from the given chart answer the questions. 30% of the employees of the department D are females அப்படின்னு சொல்லியிருக்காங்க. D எவ்வளோ இருக்காங்க அப்படின்னா 30% இருக்காங்க. டோட்டல் எவ்வளோ சொல்லியிருக்காங்க 20,000. இப்போ 20,000ல 30% எவ்வளோ 6,000. Dல இருக்க மொத்த மெம்பர்ஸ் 6,000. அதில் 30% தான் யார், ஃபீமேல்ஸ். 30% ஃபீமேல்ஸ் அப்படின்னா 70% யார் இருப்பா, மேல் இருப்பாங்க. இப்போ இதில் 10% 600, 70% 4,200. இப்போ மேல்ஸ் வந்து 4,200. நீங்கள் என்ன கேட்குறாங்க, ஹவு மெனி மேல்ஸ் எம்ப்ளாயீஸ். அப்போ ஆன்சர் வந்து 4,200 அவ்வளோதான். அடுத்தது m plus n ஓட வேல்யூ 24. m minus 16 cube plus n minus 8 cube. ஓகே, இந்த மாதிரி வந்துச்சுன்னா எடுத்துன்னு சால்வ் பண்ணிடக்கூடாது. என்ன வேல்யூ இருக்குன்னு பாருங்கள், 24. இங்கே உள்ள என்ன இருக்குது, 16 8. அப்போது இங்கே 6 plus 16 plus 8 போட்டால் என்ன வரும், 24 தானே வரும். இதே வேல்யூ தான் இங்கேயும் இருக்குது. அப்போ ஆன்சர் கண்டிப்பாக 0வாக தான் வரும். இது இன்னொன்று எப்படி சொல்லலாம் அப்படின்னா m plus n is equal to 24. இப்போ நான் இந்த ரெண்டு ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா mலேருந்து என்ன பண்ணணும், 16 மைனஸ் பண்ணணும். m minus 16 அப்படின்னா இந்த பக்கம் 24 கூடயும் minus 16 போடணும். அடுத்து n minus 8 வரணும். அதனால் இந்த பக்கம் ஒரு minus 8 போடணும். இப்போ 24 minus 24 என்ன வரும், 0. அப்போது இந்த ரெண்டு வேல்யூவையும் ப்ளஸ் பண்ணால் எனக்கு 0 தான் வருது. ஓகே, இப்போ ரெண்டு வேல்யூ ப்ளஸ் பண்ணால் 0 வருதுன்னா என்ன அர்த்தம், அது ரெண்டுமே ஆப்போசிட் சிம்பிளில் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா, அப்போது கண்டிப்பாக ஆன்சர் 0 தான். அடுத்த கொஸ்டின். ஓகே, இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். 1 minus cos theta plus 1 plus cos theta. கீழே வந்து a plus b a minus b ஃபார்மேட்டில் இருக்கு. அப்போ a square minus b square. ஸோ cos theta கேன்சல் ஆகிடும். 2/1 minus cos square அப்படின்னா sin square theta எழுதிக்கலாம். sin square theta டினாமினேட்டரில் இருந்துச்சு அப்படின்னா அதை cosecant square theta மாற்றிக்கலாம். ஆன்சர் வந்து 2 cosecant square theta. ஓகே, அடுத்த கொஸ்டின். ஓகே, இந்த கொஸ்டின் இதோட ஒரு 3வது தடவை சால்வ் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். ஓகே, அது ஒரு பீட்டட் கொஸ்டினாக இருக்குது. திரும்ப கேட்டிருக்காங்க. 24318. இது வந்து 1/6 ஆஃப் த செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அப்போ இதோட வேல்யூ எவ்வளோ வந்துருக்கும் அப்படின்னா 4053 இருக்கும். இப்போ இது எவ்வளோ வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா 4053. இப்போ 5 6 2 20265 இதுதான் காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா, இதுலேருந்து தான் இவ்வளோ லாபம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ லாபம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ 10% எடுத்தோன்னா 2026.5. 20% எடுத்தோன்னா இன்ட்டு 2 0
13504 4053. ஓகே, அதே வேல்யூ தான் இங்கே இருக்கா. அப்போது எவ்வளோ ப்ராஃபிட் அப்படின்னா 20% ப்ராஃபிட். ஓகே, அடுத்த கொஷின். ஓகே, இதில் சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ஆஃப் இருக்கீங்க, அதை மாற்றி பண்ணிடக்கூடாது. ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்து டிவைட் பண்ணணும். இப்போ இங்கே வந்து இது 1 டைம்ஸ், இது 2 டைம்ஸ் ஆஃப் பண்ணிட்டோம். இங்கே ப்ராக்கெட் சால்வ் பண்ணணும். இப்போ இதை ப்ளஸ் பண்ண எவ்வளோ வரும்? 4 ஸ்கொயர் வருமா? 4 ஸ்கொயர் 16 டிவைடட் பை இங்கே ஆஃப் கேன்சல் பண்ணது போக எவ்வளோ இருக்குது? 2 into 8 minus 1. கேன்சல் பண்ணால் 8 into 8 எவ்வளோ? 64 minus 1 63. அடுத்தது, a thief pursued by a policeman is 150 meter. ஓகே, 150 மீட்டர். ரெண்டு பேருக்குள்ள ரேஷியோ எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 5:4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. how far the distance the thief got? எவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் thief வந்து அவர் பிடிச்சிருப்பாரு அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம நார்மலாக கண்டுபிடிக்கிற மாதிரி கண்டுபிடிப்போம். 150 by இதை 5:4னே வச்சுக்கலாம். ஓகே, 5 மீட்டர் per second ஆர் 5 கிலோமீட்டர் per hour எதாக இருந்தாலும் சரி. நம்ம என்ன கண்டுபிடிப்போம் அப்படின்னா, இப்போ ரெண்டு பேருமே சேம் டைரக்ஷனில் போகிறாங்க. சேம் டைரக்ஷனில் மைனஸ் பண்ணுவோமா? இப்போ 1. அப்போது 150 செகண்ட்ஸுங்கிறது தான் 150 செகண்டுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் மீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். இப்போ 150 செகண்டில் ரெண்டு பேரும் எவ்வளோ தூரம் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நீங்கள் எவ்வளோ எடுத்துருக்கோன்னா 5 மீட்டர் per செகண்ட். இது வந்து 4 மீட்டர் per செகண்ட், அந்த மாதிரி தான் எடுத்துருக்கோம். ஓகேவா? இப்போ 150 into 5 அப்படின்னா 750. இது வந்து போலீஸ். 4 into 150 அப்படின்னா 600. இது வந்து thief. ஓகே, இப்போ இங்கே 600 வந்திருக்கு, இங்கே 750 வந்திருக்கு. ஏன்னா ஆல்ரெடி 150 மீட்டரை கிராஸ் பண்ணி அதுக்கப்புறம் 600 மீட்டர் thief போனதையும் கிராஸ் பண்ணி தான் போலீஸ் போய் thief-ஐ பிடிச்சிருப்பாரு. அப்போ மொத்தமாக எவ்வளோ தூரம் thief ட்ராவல் பண்ணிருப்பாரு? 600 மீட்டர். இப்போ 600 மீட்டருக்கு அப்புறம் தான் thief-ஐ வந்து பிடிச்சிருக்க முடியும். அடுத்து, the ratio between the male and female is 2:3. ஓகேவா? the number of members increased by 200. ஓகே, மேலில் வந்து 200 இன்க்ரீஸ் ஆகுறாங்க. அதனால ரேஷியோ 5:6 ஆயிடுது. ஓகே, அப்போ ஃபீமேலில் எந்த இன்க்ரீஸும் கிடையாதுல்ல. அப்போ ரேஷியோ சேமாக தானே இருக்கணும். இங்கே 3 இருக்குது, இங்கே 6 இருக்குது. இப்போ சேமாக இருக்குன்னா என்ன பண்ணலாம்? into 2 பண்ணிக்கலாமா? அப்போ 4:6 ஆகிடும். இப்போ சேமாக வந்துருச்சா? இப்போ இங்கே எவ்வளோ வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 4 அந்த ரேஷியோ 5 ஆயிருக்கு. எதனால அப்படின்னா 200ஆல். அப்போ ஒரு பார்ட்டு தான் 200. இங்கே என்ன கேட்குறாங்க? how many female members? female members நம்ம எவ்வளோ பார்ட் எடுத்துருக்கோம்? 6 பார்ட். 6 பார்ட் வந்து 1200. ஓகேவா? ஃபீமேல் வந்து இன்க்ரீஸே ஆகலை. இப்போ ரேஷியோ சேம் பண்ணிட்டு கம்பேரிசன் பண்ணனாலே. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். 7 tan theta equal to 3. இந்த ஃபார்மேட் இது வந்து நம்ம ஒரு 3வது தடவை சால்வ் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நம்ம வீடியோ பார்த்துருந்தீங்கனால இது தெரியும் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லி. tan theta equal to 3/7 இதை மாற்றிக்கலாம். இப்போ இங்கே சைன் காசுன்னு இருக்குது. எல்லாத்தையுமே tan theta மாற்றணும்னா எல்லாத்தையுமே டிவைடட் பை காஸ் theta போடணும். இப்போ 7 sin theta by cos theta tan theta ஆகிடும். ப்ளஸ் 5 cos theta டிவைட் பண்ணும்போது வெறும் 5 தான் இருக்கும். அடுத்தது 7 tan theta minus 2 அப்படின்னு வரும். 7 tan theta ஓட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ண என்ன ஆகும்? 7 கேன்சல் ஆகிடும். 3 + 5/3 - 2. அப்போது 8. ஆன்சர் வந்து 8 வரும். அடுத்தது, 2 பைப்ஸ் இருக்குது. A 48 மினிட்ஸில் ஃபில் பண்ணுறாங்க, B வந்து 66 மினிட்ஸில் ஃபில் பண்ணுறாங்க. ஓகே, அப்போ ரெண்டு பேரோட ரேஷியோ என்ன வரும்னா 8:11 வரும். இங்கே 11:8 எடுத்துக்கலாம். இப்போ டோட்டல் ஒர்க் எவ்வளோவா இருக்கும்? 528 இருந்திருக்கும். 528 தான் டோட்டல் ஒர்க். ஓகே, இப்போது இங்கே என்ன சொல்கிறாங்க? ஃபஸ்ட்டு A + B ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் B வெளியே போயிடுறாரு, A மட்டும்தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஓகே, ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 32 மினிட்ஸில் கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. ஓகேவா? ஓகே, அப்படின்னா என்ன மீனிங்? A வந்து இந்த 32 மினிட்ஸும் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் இடையில பிரேக்கே எடுக்கல. அப்போ A ஒரு ஒர்க்கை எவ்வளோ நேரத்தில் பண்ணுவார் அப்படின்னா 11 பார்ட் ஒர்க் பண்ணுவார். இப்போ எவ்வளோ மினிட்ஸ் பண்ணியிருக்காரு? 32 மினிட்ஸ் பண்ணியிருக்காரு. அப்படின்னா அவர் எவ்வளோ ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுவார் அப்படின்னா 352 ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவார். இப்போ இன்னும் ரிமைனிங் எவ்வளோ ஒர்க் இருக்குது? 528ல் 352 போச்சுன்னா 176 ஒர்க் இருக்குது. இந்த 176 ஒர்க் யார் பண்ணணும்? B தான் பண்ணணும். B ஒரு ஒர்க்கை எவ்வளோ நேரத்தில் பண்ணுவார்? 8. அப்போ இவர் பண்ண டைமிங் அப்படிங்கிறது 22 மினிட்ஸாக இருக்கும். ஓகேவா? A வந்து 32 மினிட்ஸுமே பண்ணியிருக்காரு. B வந்து கொஞ்ச நேரம் தான் பண்ணியிருக்காரு. எவ்வளோ நேரம் அப்படின்னா 22 மினிட்ஸ். இந்த 22 மினிட்ஸ்க்கு அப்புறம் B வெளியே போயிடுவார். ரிமைனிங் ஒர்க்கை A தான் பண்ணியிருப்பார்.
அடுத்த கொஸ்டின் இதில் வந்து டென்னிஸ் அண்ட் ஃபுட்பால் இது ரெண்டோட எக்ஸ்பென்ஸ் வந்து 1,45,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே டென்னிஸ் அப்படிங்கிறது 14%, ஃபுட்பால் அப்படிங்கிறது 15%. இப்போ 29% தான் 1,45,000 அப்படின்னா 100% எவ்வளோ கண்டுபிடிச்சா போதும். இன்ட்டு 100/29. இப்போ 29 எத்தனை டைம்ஸ் 145 வரும்? 5 டைம்ஸ் போட்டோம்னா 145. இப்போ 5 டைம்ஸ், அப்போ ஆன்சர் வந்து 5 lakhs. இதுதான் டோட்டல் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணதா இருக்கும், அதான் கேட்குறாங்க. ஆன்சர் வந்து 5 lakhs. அடுத்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, a man consumes 20 kg of rice and wheat 8 kg. The price of the rice is 20% of the price of the wheat. இதோட price வந்து 100 இருந்ததுன்னா இதோட price வந்து 20 இருக்கும். இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, டோட்டல் எக்ஸ்பென்ஸ் வந்து 300 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போ மல்டிபிள் பண்ண எவ்வளோ? இது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், நமக்கு வேல்யூ தெரியாதனால. 400x plus 800x equal to 1200x equal to 300 அப்படின்னு கிடைக்கும். இப்போ எக்ஸோட வேல்யூ 1/4 எடுத்துக்கலாமா? இதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ரைஸோடது வீட்டோடது ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும்? 20 × 1/4 போட்டோம்னா 5 இருக்கும். 100 × 1/4 போட்டோம்னா 25 வந்துடும். இதுதான் ஒரிஜினல் ப்ரைஸ். ஓகேவா? இப்போ இந்த ப்ரைஸ் என்ன ஆகுது அப்படின்னா, வீட்டோட ப்ரைஸ் வந்து 20% இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ 20% அப்படின்னா இதில் எவ்வளோ? 5 இன்க்ரீஸ் ஆகி 30 ஆகிருக்கும். இது 5ஆகவே தான் இருந்திருக்கும். ஓகேவா? இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வீட்டோட கன்சம்ஷன் மாறல, ப்ரைஸ் எக்ஸ்பெண்டிச்சரும் மாறல. எக்ஸ்பெண்டிச்சர் அதே 300 இருக்குது. வீட்டோட கன்சம்ஷன் மாறல. வீட்டு எவ்வளோ முன்னாடி வாங்கினாங்க? 8 kg வாங்கினாங்க, இப்போது 8 kg தான். அப்போது காஸ்ட் எவ்வளோ இருக்குது? 240 வீட்டுக்கு. ஓகே, ரிமைனிங் எவ்வளோ இருக்குது? 60 தான் இருக்குது அமௌண்ட்டு. இந்த 60 வச்சு ரைஸ் வாங்கணும். ரைஸோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது? 5 இருக்குது. இப்போ 5 rupeesக்கு எவ்வளோ கேஜி வாங்கணும்னா 60 கிடைக்கும்? 12 kg வாங்கினா 60 கிடைக்குமா? ஸ்டார்டிங்கில் எவ்வளோ வாங்கிட்டு இருந்தாங்க ரைஸு? 20 kg. இப்போ எவ்வளோ வாங்கிட்டு இருக்காங்க? 12 kg. இப்போ எவ்வளோ கம்மியாக இருக்குது? 8 கம்மியாக இருக்குது. 8ங்கிறது 20ல் எவ்வளோ? 8ங்கிறது 20ல் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னா 40%. அப்போ 40% ஆஃப் கன்சம்ஷனை கம்மி பண்ணால் தான் அதே 300 எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்த கொஸ்டின், இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி. ஏபிசிங்கிற ட்ரையாங்கிளில் பிசி இஸ் 2 cm லெஸ் தென் த ட்வைஸ் த லென்த் ஆஃப் ஏபி. ஏபியோட வேல்யூ எக்ஸ் அப்படின்னா ட்வைஸ் த லென்த்தோட 2 கம்மியாக இருக்குது. ஓகேவா? அடுத்து லென்த் ஏசி இஸ் எக்ஸீட்ஸ் த லென்த் ஏபி பை 10. இதை விட 10 அதிகமாக இருக்குது. அப்போ எக்ஸ் + 10 வந்துடும். பெரிமீட்டர் வந்து 40 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பெரிமீட்டர் 40 அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 40 வரும். எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 4x + 8 = 40. இப்போ 4x = 32, x = 8. எக்ஸுங்கிறது தான் ஏபியோட லென்த்து. இங்கே என்ன கேட்குறாங்க? ஸ்மாலஸ்ட் சைடு எக்ஸ் தான். எக்ஸோட வேல்யூ 8. அடுத்த கொஸ்டின், from a point T the length of the tangent of the circle. Okay, from point T tangent of the circle அதோட லென்த் வந்து 32 cm இருக்கு. சென்டர்லேருந்து டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 40 cm இருக்கு. ஓகே, அப்போ 30 to 40 என்ன கேட்குறாங்க? டயமீட்டர் கேட்குறாங்க. அப்போ ரேடியஸ் கண்டுபிடிச்சோன்னா 30 to 40 அப்படின்னா ட்ரிப்ளட் என்னது? 24. இப்போ டயாமீட்டர் வேணும், இப்போ இன்ட்டு 2 போட்டோன்னா 48. சிஎஸ்ஏவோட ரேஷியோ கேட்குறாங்க. ரேடியஸும் ஹைட்டும் கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ சிஎஸ்ஏ அப்படின்னா எந்த சிலிண்டரோடது? 2πr/h. ஓகே, அப்போ 2π இன்ட்டு கீழே அதே மாதிரி 2π. ரேடியஸ் வந்து 4:5 இருக்குது. ஹைட் வந்து 5:7 இருக்குது. 5 கேன்சல் ஆகிடும், 2π கேன்சல் ஆகிடும். ஆன்சர் 4:7. அடுத்து, in a garden 6 daisy plants in the first year. Each year the gardener adds 3. ஒவ்வொரு இயரும் +3 இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன இருக்கும்? 9, 12. இங்கே மேக்ஸிமம் 6 இயர்ஸ் இருக்குது. அப்போ அது வரைக்கும் எழுதிக்கலாம். 12, 15, 18, 21 ஆயிருக்கும். அடுத்தது இன்னொன்றில் வந்து 26 இருந்திருக்கு ஃபஸ்ட் இயரில். எவ்ரி இயர் 2 கம்மியாகிட்டே வருது. அப்போ 24, 22,
20, 18, அதுக்கப்புறம் 16. என்ன கேட்குறாங்க, when will the number of daisy plants is equal to the number of jasmine? எப்போ ஈக்குவல் ஆகுதுன்னு கேட்குறாங்க. 1, 2, 3, 4 ஆஃப்டர் ஃபஸ்ட் இயருக்கு அப்புறம் எத்தனை வருஷத்துக்கு அப்புறம்னு கேட்குறாங்க. இப்போ இது ஃபஸ்ட் இயர் அப்படின்னா அதுக்கு அடுத்து 4 வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருந்திருக்கும். இப்போ ஆன்சர் 4 years. which of the following is not divisible by 11 அப்படின்னு கேட்டிருக்காங்க. 11ஓட divisibility வேல்யூ என்னது? ஆல்டர்னேட் வேல்யூஸை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ஒன்று 11 வரணும், இல்லை 0 வரணும். 11 இல்லைன்னா 11ஓட divisible வரணும், இல்லைன்னா 0 வரணும். இப்போ இங்கே என்ன வருது? ஆல்டர்னேட் அப்படியே ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 10, 15, 4 மைனஸ் பண்ணால் 11 வருது. இப்போ இது 11ஆல் divisible ஆகும். அடுத்து 9 minus 9 0, இதுவும் 11ஆல் divisible ஆகும். அடுத்தது 9 plus 4 13, 0 plus 2 இப்போ 11. இப்போ இதுவுமே 11ஆல் divisible ஆகும். மூணுமே 11ஆல் divisible ஆகுது. அப்போ லாஸ்ட் ஆப்ஷன் கண்டிப்பாக 11ஆல் divisible ஆகாது. அடுத்தது cot power 4 minus cot square equal to 1. இதை cot power 4 இந்த 1 minus cot square அந்த பக்கம் கொண்டு போனால் 1 plus cot square அப்படின்னு வந்துடும். அப்போது 1 plus cot square ஓட வேல்யூ என்ன அப்படின்னா secant square, சரி cosecant square pi. ஓகேவா? இதுக்கு அப்படியே வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஏன்னா ஆன்சர் எல்லாமே காஸ்ட்ல இருக்கு. அப்போ cot power 4 எப்படி எழுதலாம்னா cos power 4 by sin power 4. cosecant square 1 by sin power pi அப்படின்னு எழுதலாம். ஸோ சைனில் வந்து ரெண்டு வேல்யூ கேன்சல் ஆகிடும். ஓகே, அப்போ cos power 4க்கு பதிலாக sin square எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ இங்கே ஃபைனலாக கேட்குறது என்னது? cos power 4 ப்ளஸ் cos ஸ்கொயர். இதில் cos power 4 பதில் எழுதிக்கலாம், sin ஸ்கொயர் எழுதிக்கலாம். அப்போது sin ஸ்கொயர் பை ப்ளஸ் cos ஸ்கொயர் பையோட வேல்யூ என்னது? 1. ஆன்சர் வந்து 1. அடுத்த கொஸ்டின், the student studied English for 3 hours, he studied mathematics for. ஓகே, இப்போ இங்கிலீஷை 3 hours அப்படின்னா இங்கிலீஷ் வந்து 15% வந்து 3 hours. மேக்ஸ் எவ்வளோ இருக்குது? மேக்ஸ் 35% இருக்குது. ஓகேவா? இப்போது இதுலேருந்து 30% கண்டுபிடிச்சோன்னா 6 hours இருந்திருக்கும். ப்ளஸ் 5 hours கண்டுபிடிச்சோன்னா 15லேருந்து 5 ஒன்று டிவைடட் பை 3, அங்கே டிவைடட் பை 3 போட்டால் 1. இப்போ 5 வந்து 1, 30 வந்து 6. அப்போ டோட்டலாக 7 hours இருந்திருக்கும். The ratio of the highest production and lowest production. Highest production வந்து 108, lowest production வந்து 45. அப்போ highest to lowest, அப்போ 108 to 45. ஓகே, 9th டேபிளில் பண்ணால் 21. சரி, 9th டேபிளில் பண்ணோன்னா 1 times 12. அப்போ 12:5. ஓகே, லாஸ்ட் கொஸ்டின். என்ன கொடுத்தாங்க? இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன். ஓகேவா? இந்த மாடல் வந்து ரிப்பீட்டடாக எல்லாத்துலேயுமே கேட்குறாங்க. ஓகே, யூனிக் சொல்யூஷன், இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன், நோ சொல்யூஷன், இந்த 3 மாடல்லையுமே கேட்குறாங்க. ஓகே, நோ சொல்யூஷன் அப்படின்னா லாஸ்ட் ஒன் மட்டும் ஈக்குவலாக இருக்காது. யூனிக் சொல்யூஷன்னா எதுவுமே ஈக்குவலாக இருக்காது. இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன்னா எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். அதில் கோஎஃபிஷியன்ட் எடுத்தோம்னா எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். இப்போ a/3 ஈக்குவல் டு b/-5 மைனஸ் உள்ள கொண்டு போயிடலாம். -5 + 2a ஈக்குவல் டு 2/6. ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். a/3 ஈக்குவல் டு 2/6. ஆனால் ஏவோட வேல்யூ 1 அப்படின்னு வரும். ஏவோட வேல்யூ +1 இருக்க மாதிரி ஃபஸ்ட் ஆப்ஷன் லாஸ்ட் ஆப்ஷன் 2 இருக்குது. அடுத்து பியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ செகண்ட் ஒன் எடுத்துக்கலாம். b/-5 + 2a ஈக்குவல் டு 2/6 இருக்கிறத 1/3 எழுதிக்கலாம். ஏவோட வேல்யூ ஆல்ரெடி 1ன்னு தெரியும். இப்போ -5 + 2 ஈக்குவல் டு 1/3. இப்போ -3 ஈக்குவல் டு 1/3. கேன்சல் பண்ணோன்னா -1. அப்போ பியோட வேல்யூ -1 இருக்க ஆப்ஷன் என்னது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ -1. ஓகே, இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.